சந்திரசேகர வீட்டுல எல்லாரும் சோகத்தோட சிவானிய நினைச்சு கண்கலங்கி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வீட்டு சம்பந்தி வந்திருக்காரு. இவங்க சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, குழந்தை கிடைச்சிரும். ஜெயலட்சுமி சொல்றாங்க, வீட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு சம்பந்தி உங்க வீட்டுக்கு நல்லா தெரியும். குழந்தை எங்க போயிருக்கான்னு தெரியாம எல்லாரும் அழுது ஓஞ்சு போயிருக்கோம். உஷா வேற நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. இன்னும் 2 வாரத்துல பெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். இங்க இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்ன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கோம். உஷாவை சரியா கவனிக்க முடியாம போயிருமோன்னு எங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு. அவளும் இங்க இருந்தா நடந்ததே நினைச்சு அழுதுகிட்டு இருப்பா. நீங்க கூட்டிட்டு போயிருங்களே உஷாவை. சம்மந்தி சொல்றாரு, உஷா இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் நாங்க கூட்டிட்டு போகல. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இங்க சூழ்நிலை சரியில்லை. அதனால எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறதுதான் உஷாவுக்கு நல்லது. உஷாவை அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போறாங்க அவங்க வீட்டுக்கு. உஷா எல்லார்கிட்டையும் போயிட்டு வரேன்னு கண்கலங்கி சொல்றாங்க. கிட்ட உஷா சொல்றாங்க, சிவானிய மாத்திரம் எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க, நான் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன்னு சக்தி சொல்றாரு. கோயில் வாசல்ல பொன்னி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சண்முகமும் சக்தியும் கார்ல பொன்னிய தேடிக்கிட்டே வரும்போது கோயில் வாசல்ல உட்கார்ந்துருக்கத பாக்குறாங்க. இறங்கி வந்து சக்தி பொன்னின்னு கூப்பிடுறாரு. பொன்னி மாமான்னு சொல்றாங்க. நீ கவலைப்படாத, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நானு அப்பா அண்ணன் 3 பேரும் நம்புறோம் உன்னைய. நான் ஒன்னும் பதட்டமா இல்ல. சிவானி எங்க இருக்காளோ என்ன பண்றாளோன்னு நினைச்சுதான் என் மனசு பதறுது. சண்முகம் சொல்றாரு, சிவானிக்கு எதுவும் ஆயிருக்காது, அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோம்ல பொன்னி, இப்படியும் சிவானிய கண்டுபிடிச்சிடலாம். நீ தைரியமா இரு பொன்னி. என்னால எங்கெல்லாம் போய் தேட முடியுமோ அங்கெல்லாம் சிவானிய தேட போறேன். என் உயிரே போனாலும் சிவானிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சண்முகம் சொல்றாரு, பொன்னி நீ உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் நல்லதுதான், ஆனா சிவானிய எங்க போய் தேடுவ சொல்லு. அம்மா, எல்லா இடத்துலயும் போய் தேட வேண்டியதுதான். சிவானி போட்டோவை காமிச்சு தெரு தெருவா போய் தேட போறேன். சக்தி சொல்றாரு, பொன்னி குழந்தை காணாம போயிருக்கா, நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனை எல்லாம் நீ உள்ள கொண்டுட்டு வரக்கூடாது. நாங்க எதா வேணாலும் இருக்கட்டும், உங்க கூட சேர்ந்து என்னால சிவானிய தேட முடியாது. சக்தி சொல்றாரு, நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்து தேடினா குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் நமக்கு தெரியும். சக்தியோட ஃப்ரெண்டு 2 பேரும் வந்திருக்காங்க. பொன்னி நீங்க கவலைப்படாதீங்க, சிவானிய எப்படி இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாங்க. சக்தி, சண்முகம், பொன்னி 3 பேரும் கார்ல போய் கடையில வேலை பார்க்கறவங்க கிட்ட கேக்குறாங்க, சிவானியோட போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணை பாத்தீங்களான்னு. அவரு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இப்ப நான் உங்க கடையில மாட்டிருக்க வீடியோ கேமரால பதிவாயிருக்கும், காலையில 10 மணின்னு பொண்ணை காணோன்னு எப்படியாவது பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு சக்தி கேக்குறாரு. ஃபுட்டேஜ சக்தி பாக்குறாரு. சண்முகம் அந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்றாரு, பொன்னி சொன்ன மாதிரி நம்பர் பிளேட்டே இல்லாத வண்டியில தான் நம்மளோட சிவானி பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்கடா. ரீஷ், இந்த ஃபுட்டேஜ ஒரு வீடியோ எடுத்துக்கோடான்னு சக்தி சொல்றாரு. வீடியோ எடுத்துட்டு திருப்பியும் தேட போறாங்க. எல்லா கடையிலயும் விசாரிக்கிறாங்க. எல்லா கடையில உள்ள வீடியோ கேமரால பாக்குறாங்க அந்த டேட் அன்னைக்கு எந்த வண்டி கிராஸ் ஆச்சுன்னு. சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ நான் செக் பண்ணேன், அந்த கார் போனதா அந்த ஃபுட்டேஜ்ல தெரியுறா, வாடா மச்சான் பார்க்கலான்னு கூட்டிட்டு போறாங்க சக்திய. சக்தியும் பாக்குறாரு அந்த ஃபுட்டேஜ. அத அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேமரா மூலியமா வீடியோ எடுத்துக்கிறாங்க அந்த ஃபுட்டேஜ. சண்முகம் சொல்றாரு, இதே ரூட்ல தான் அவங்க கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சக்தி கிட்ட சொல்றாரு. அதுக்கு சக்தியோட ஃப்ரெண்டு, பாத்துக்கலாம் மச்சான், எப்படி இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவோன்னு சக்தி கிட்ட சொல்றாங்க. சந்திரசேகர் வீட்டுல எல்லாரும் சோகத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பவானி சிவானிய நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஜெயலட்சுமி சொல்றாங்க, நீங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லணும், நீங்களே அழுதுகிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்னு சந்திரசேகரை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு சந்திரசேகர் சொல்றாரு, நானே உடஞ்சு போயிருக்கேன், நான் எப்படி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியும்னு அவரும் அழுதுகிட்டு இருக்காரு. சிவானி பொண்ண கார்ல 4 பேர் கடத்திட்டு போறாங்க. அப்ப சிவானி பொண்ணு கேக்குறாங்க, நீங்க எல்லாம் யாரு, என்ன எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அங்க கடத்திட்டு போற ரவுடிஸ் சொல்றாங்க, நாங்க உன்னை கூட்டிட்டு போல, கடத்திட்டு போறோம். உனக்கு புரியலையா, உன்னைய கிட்னாப் பண்ணிட்டு போறோம். சிவானி பொண்ணுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. எனக்கு அம்மா சைக்கிள் வாங்கி கொடுக்க போறதா சொன்னாங்களே அன்னைக்குன்னு அந்த ஞாபகம்லாம் வந்துகிட்டு இருக்கு. நாளை சந்திப்போம்.